நாம இன்றைய வீடியோவில் உலகளவில் வசூல் செய்த டாப் 20 படங்களுடைய லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னர் நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற படங்கள்ல எந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்க என்பதையும் உங்களுடைய ஃபேவரட் மூவி எது என்பதையும் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிக்கிங். 20வது இடத்துல இருக்கும் படம் த ஃபேட் ஆஃப் த ஃபேரியஸ், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பிரான்சிஸ் உடைய 8வது படமாக 2017 இந்த படம் வெளிவந்தது. இந்த படத்துல வின் டீசல், டவைன் ஜான்சன், அதாவது நம்ம ராக்தான், ஜேசன் ஸ்டேத்தம் என்ற பல முன்னணி நடிகர்கள் நடித்திருந்தாங்க. இந்த படத்தினுடைய பட்ஜெட் 1870 கோடி இந்திய ரூபாய் ஆகும். இந்த படத்தினுடைய வசூல் 1,238,000,000 US, அதாவது 9,660 கோடி இந்திய ரூபாய். 19வது இடத்துல இன்கிரெடிபிள் 2 2018 ஜூன் மாதம் வெளிவந்த இந்த அனிமேட்டட் சூப்பர் ஹீரோ படம் தான் இது. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் பிக்சல் அனிமேட்டட் ஸ்டுடியோ. வால்ட் டிஸ்னி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் 2004 வந்த இன்கிரெடிபிள் உடைய பார்ட் 2 மூவியாக ரிலீஸ் ஆனது. இந்த படத்தினுடைய பட்ஜெட் இந்திய மதிப்புப்படி 1,560 கோடி இந்திய ரூபாய், வசூல் 9,688 கோடி இந்திய ரூபாய் ஆகும். 18வது இடத்துல பியூட்டி அண்ட் த பீஸ்ட் 2017 இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த படம் ஒரு மியூசிக்கல் ரொமான்டிக் படம். இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசராக வால்ட் டிஸ்னி தான் காணப்படுறாங்க. 1991 வெளிவந்த பியூட்டி அண்ட் த பீஸ்ட் அனிமேட்டட் படத்தை தழுவி இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படத்துல 90s கிட்ஸ் உடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ஆன எம்மா வாட்சனும் நடித்திருந்தாங்க. இந்த படத்தினுடைய பட்ஜெட் $160 மில்லியன் to $255 மில்லியன். இந்த படத்தினுடைய வசூல் 9,860 கோடி இந்திய ரூபாய். 17வது இடத்துல ஃப்ரோசன். இந்த படம் 2013 நவம்பர்ல வால்ட் டிஸ்னியால ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த படம் வால்ட் டிஸ்னியுடைய 53வது அனிமேட்டட் படம் ஆகும். இந்த படத்தினுடைய பட்ஜெட் 1,170 கோடி. இந்த படத்தினுடைய வசூலானது 9,990 கோடி இந்திய ரூபாய் ஆகும். இந்த படம் ரிலீஸ் ஆன போது இந்த படம் தான் உலகளாவிய வசூலில் 5வது அதிக கலெக்ஷன் எடுத்த படமாகவும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 16வது இடத்துல ஜுராசிக் வேர்ல்ட் ஃபாலன் கிங்டம் 2018 ஆண்டு ஜுராசிக் பார்க் பிரான்சிஸ் உடைய 5வது படமாக இது வெளியிடப்பட்டது. இந்த படத்துல ஹீரோவாக கிறிஸ் பெரெட் நடித்திருந்தார். பட்ஜெட் 1,400 கோடி இந்திய ரூபாய். இந்த படத்தினுடைய கலெக்ஷன் 10,220 கோடி இந்திய ரூபாய். 15வது இடத்துல ஸ்டார் வார்ஸ் த லாஸ்ட் ஜெடி. ஸ்டார் வார்ஸ் ஃபோர்ஸ் அவேக்கன் ஏற்படுத்திய எதிர்பார்ப்பை தொடர்ந்து ஸ்டார் வார்ஸ் பிரான்சிஸ் உடைய அடுத்த படமாக இந்த படம் வெளிவந்தது. இந்த படத்தை வால்ட் டிஸ்னி தான் 2017 டிசம்பர் ரிலீஸ் செய்தாங்க. இந்த படத்தினுடைய பட்ஜெட் $200 மில்லியன் to $317 மில்லியன் இருக்கலாம். இந்த படத்தினுடைய கலெக்ஷன் இந்திய மதிப்புப்படி 10,398 கோடி இந்திய ரூபாய். 14வது இடத்துல ஹாரி பாட்டர் அண்ட் த டெத்லி ஹாலோஸ் பார்ட் 2. லேட் 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், ஏர்லி 2K கிட்ஸ் உடைய ஃபேவரட் பிரான்சிஸாக காணப்பட்ட ஹாரி பாட்டர் பிரான்சிஸ் உடைய கடைசி படமாக 2011 ஜூலைல இந்த படம் ரிலீஸ் ஆனது. ஃபேண்டசி படமான இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியது வார்னர் ப்ரோஸ் தான். 2007 JK ரோலின்ஸ் எழுதிய டெத்லி ஹாலோஸ் நாவல்ஸ் தழுவி பார்ட் 2 படமாக எடுத்தாங்க. இந்த படத்துல நடித்த நடிகர்களை விட அவங்களுடைய கேரக்டர் தான் ரொம்பவே ஃபேமஸாக காணப்படுது. கேரக்டர்ஸ் உடைய பேராக ஹாரி பாட்டர், ஹெர்மைனி, ரான் வெஸ்லி, டம்பிள்டோர், வோல்டமோர்ட் என்று பெரிய லிஸ்டே போடலாம். இந்த படத்தினுடைய பட்ஜெட் 1,950 கோடி இந்திய ரூபாய். இந்த படத்தினுடைய கலெக்ஷன் 10,468 கோடி இந்திய ரூபாய். இந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் இந்த படம் தான் உலகளாவிய கலெக்ஷன்ல அதிக கலெக்ஷன் எடுத்த படங்கள்ல 3வது இடத்துல காணப்பட்டது. 13வது இடத்துல பிளாக் பந்தர் 2018 மார்வல் ஸ்டுடியோவால் தயாரிக்கப்பட்டு வால்ட் டிஸ்னியால வெளியிடப்பட்ட படம் தான் இது. இந்த படம் MCUனுடைய 18வது படமாக வெளியிடப்பட்டது. இந்த படத்தினுடைய பட்ஜெட் 1,560 கோடி இந்திய ரூபாய். இந்த படம் உலகம் முழுக்க 10,514 கோடி இந்திய ரூபாயை கலெக்ட் பண்ணி இருக்குது. MCUனுடைய முதலாவது ஆஸ்கார் வெற்றி பெற்ற படமாகவும் இதான் காணப்படுகிறது. 12வது இடத்துல இருக்கும் படம் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மார்வல் ஸ்டுடியோ, டிஸ்ட்ரிபியூட்டர் வால்ட் டிஸ்னி. 2015 வெளியிடப்பட்ட 11வது MCU படமாக இது காணப்படுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியது ஜோஸ் விடோன். ஒரிஜின் 6 அவெஞ்சர்ஸ் ஆன அயர்ன் மேன், கேப்டன் அமெரிக்கா, தோர், ஹல்க், பிளாக் விடோ, ஹவுகேயை தவிர மேலதிகமாக குயிக் சில்வர், விஷன், வண்டா இவங்களும் அறிமுகமானாங்க. இந்த படத்தினுடைய வில்லன் அல்ட்ரான். உலகம் முழுக்க இந்த படம் 10,940 கோடி இந்திய ரூபாயை கலெக்ட் பண்ணி இருக்குது. 11வது இடத்துல இருக்கும் படம் ஃப்ரோசன் 2. 2019 நவம்பர்ல வால்ட் டிஸ்னியால தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட 58வது அனிமேட்டட் மூவி தான் இது. 2013 வெளிவந்த ஃப்ரோசன் படத்தினுடைய சீக்குவல் மூவியாக எடுக்கப்பட்ட இந்த படத்தினுடைய பட்ஜெட் 1,170 கோடி இந்திய ரூபாய். இந்த படத்தினுடைய வசூல் 11,300 கோடி இந்திய ரூபாய். 10வது இடத்துல இருக்கும் படம் ஃபியூரியஸ் 7. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் உடைய 7வது படமாக 2015 இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இந்த படத்தில் நடித்திருந்த வின் டீசல் தான் காணப்படுறாரு. இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது தான் நடிகர் போல் வாக்கர் ஆக்சிடென்ட்ல இறந்தாரு. போல் வாக்கருடைய கடைசி படமும் இதுதான். இந்த படத்தினுடைய லாஸ்ட் சீனை பார்த்து கண்ணீர் வடிக்காத ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேன்ஸே இருக்க முடியாது. இந்த படத்தினுடைய பட்ஜெட் 1,950 கோடி. இந்த படத்தினுடைய வசூல் 11,825 கோடி இந்திய ரூபாய். இந்த படம் வெளியான போது அதிக வசூல் எடுத்த படங்கள் பட்டியலில் 4வது இடத்துல இந்த படம்
காணப்பட்டது. 9வது இடத்துல இருக்கும் படம் த அவெஞ்சர்ஸ். யூகேல இந்த படத்தினுடைய பேர் மார்வல் அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் ஆகும். 2012 ஒரிஜின் அவெஞ்சர்ஸ் ஆன தோர், கேப்டன் அமெரிக்கா, அயர்ன் மேன், பிளாக் விடோ, ஹல்க், ஹவுக்கியும் எதிரியாக லோக்கியும் இருந்தாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியது மார்வல் ஸ்டுடியோ, வெளியிட்டது வால்ட் டிஸ்னி. இந்த படத்தினுடைய டைரக்டர் ஜோஸ் வீடன். 6வது MCU படமான இந்த படத்தினுடைய பட்ஜெட் 1716 கோடி ரூபாய். இந்த படத்தினுடைய கலெக்ஷன் 11,848 கோடி ரூபாய். இந்த படம் ரிலீஸ் ஆன போது உலகளாவிய கலெக்ஷன்ல 3வது இடத்துல இந்த படம் காணப்பட்டது. 8வது த லயன் கிங். 2019 ஜூலைல வால்ட் டிஸ்னியால இந்த படம் ரிலீஸ் ஆனது. 1994 வந்த லயன் கிங் அனிமேட்டட் படத்தை ரீமேக் செய்து இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படம் உலகம் முழுக்க 12,971 கோடி இந்திய ரூபாயை கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த படத்தினுடைய பட்ஜெட் 2000 கோடி இந்திய ரூபாய். 7வது இடத்துல ஜுராசிக் வேர்ல்ட். 2015 ஜுராசிக் பார்க் பிரான்சிஸுடைய 4வது படமாக இந்த படம் வெளிவந்தது. இந்த படத்தினுடைய ஹீரோ கிறிஸ் பெரட். இந்த படத்தினுடைய பட்ஜெட் 1170 கோடி இந்திய ரூபாய். இந்த படம் உலகம் முழுக்க 13,000 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆன போது உலகளவிய கலெக்ஷன்ல இந்த படம் 3வது இடத்துல காணப்பட்டு இருக்குது. 6வது இடத்துல ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். இந்த லிஸ்ட்ல ரீசெண்ட் டைம்ல ஆட் ஆன படமும் இதுதான். 2021 டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆன இந்த படத்தினுடைய பட்ஜெட் 1560 கோடி ரூபாய். இந்த படத்தை கொலம்பியா பிக்சர் மற்றும் மார்வல் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சோனி பிக்சர் இந்த படத்தை வெளியிட்டாங்க. இந்த படத்தில் டாம் ஹாலண்டுடைய ஹோம் கமிங் ஸ்பைடர்மேனும், டோபியினுடைய கிளாசிக் ஸ்பைடர்மேனும், ஆண்ட்ரூவுடைய அமேசிங் ஸ்பைடர்மேனும் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனாலே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. இந்த படத்தினுடைய மொத்த வசூல் 14,828 கோடி இந்திய ரூபாய் ஆகும். MCU படங்கள்ல அவெஞ்சர்ஸ் அல்லாது அதிக கலெக்ஷன் எடுத்த படமும் இதுதான். 5வது இடத்துல இருக்கும் படம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். MCUனுடைய முதலாவது $2 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டிய படம் இதுதான். இந்த படத்துல ஒரு சூப்பர் ஹீரோ பட்டாளமே இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தினுடைய வில்லன் தனோஸ். பட் இந்த படத்தினுடைய வில்லன் தனோஸின் பார்வையிலிருந்து இந்த படம் நகர விதமாக காட்டியிருப்பாங்க. இந்த படம் ஏப்ரல் 2018 ரூசோ பிரதர்ஸ் இயக்கத்தில் மார்வல் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன்ல வால்ட் டிஸ்னி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய பட்ஜெட் 325 தொடக்கம் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். அதாவது 2500 கோடி தொடக்கம் 3100 கோடி இந்திய ரூபாய். இந்த படம் உலகம் முழுக்க 15,975 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. 4வது இடத்துல இருக்கும் படம் ஸ்டார் வார்ஸ் த ஃபோர்ஸ் அவேக்னஸ். 2015 டிசம்பர்ல ஸ்டார் வார்ஸ் உடைய 7வது படமாக இது வெளியிடப்பட்டது. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிய கம்பெனி வால்ட் டிஸ்னி தான். இந்த படத்தினுடைய பட்ஜெட் 2386 கோடி ரூபாய். இந்த படம் உலகம் முழுக்க 16,130 கோடி இந்திய ரூபாயை கலெக்ட் பண்ணி இருக்குது. ஸ்டார் வார்ஸ் படத்திலேயே முதலாவது $1 பில்லியன் தாண்டிய படமும் இதுதான். 3வது இடத்துல டைட்டானிக். இந்த படம் தான் உலகினுடைய முதலாவது $1 பில்லியன் $2 பில்லியன் கலெக்ட் பண்ணிய படம். 1997 வெளிவந்த இந்த படம் 22 வருடங்கள் ஆகியும் இன்னமும் டாப் 5 லிஸ்ட்ல இருப்பது மிகப்பெரிய சாதனையாகும். 1997 வெளியிடப்பட்ட ரொமான்டிக் படமான இந்த படத்தை இயக்கியவர் ஜேம்ஸ் கமரோன். இந்த படத்தை 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் மற்றும் பெரமோன் பிக்சர் தயாரித்து வெளியிட்டாங்க. இந்த படம் வெறுமனே கப்பல்ஸுக்கு மட்டும் பிடித்த படம் இல்லாம சிங்கிள்ஸுக்கும் பிடித்த படமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தினுடைய BGMக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தினுடைய பட்ஜெட் அந்த காலத்திலேயே 1500 கோடி ஆகும். இந்த படத்தினுடைய வசூல் 17,170 கோடி இந்திய ரூபாய். 2வது இடத்துல அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். மார்வலுடைய ஃபேஸ் 4 கடைசி படமாகவும் இந்த படம் ரிலீஸ் ஆனது. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ஏற்படுத்திய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக 2019 இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மார்வல் ஸ்டுடியோ, டிஸ்ட்ரிபியூட்டர் வால்ட் டிஸ்னி. இந்த லிஸ்ட்ல மார்வல் ஸ்டுடியோ தயாரித்த படங்கள் 6 காணப்படுது. வால்ட் டிஸ்னி வெளியிட்ட படங்கள் 11 காணப்படுகிறது. இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமினுடைய பட்ஜெட் 3100 கோடி. எண்ட் கேம் படத்தினுடைய இயக்குனர் ரூசோ பிரதர்ஸ். இவ்வளவு காலமும் பார்த்த சூப்பர் ஹீரோஸுக்கு ட்ரிபியூட் கொடுக்கும் விதமாக இந்த படத்தில் அன்பு, காதல், நட்பு, கோபம், எமோஷன் என்பவற்றை கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய கலெக்ஷன் 21,820 கோடி இந்திய ரூபாய். இந்த படம் வெளிவந்த கொஞ்ச நாளே நம்பர் 1 அதிக கலெக்ஷன் எடுத்த படமாக இருந்தது. பட் நம்பர் 1 இடத்தில் இருக்க படம் மறுபடியும் ரீரிலீஸ் செய்யப்பட்டு நம்பர் 1 இடத்தை பிடித்தது. உலகத்தில் 2வது அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படமும் இதுதான். என்னதான் இருந்தாலும் சில MCU ஃபேன்ஸுக்கு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை விட இன்ஃபினிட்டி வார் தான் பிடித்த படம் என்று சொல்றாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 இடத்துல இருப்பது பெரும்பாலும் எல்லாரும் கண்டுபிடித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவதார் தான். 2009 டிசம்பர் மாதம் வெளிவந்த இந்த படம் தான் உலகின் முதலாவது 3D படம் ஆகும். டைட்டானிக் படத்தை இயக்கிய அதே ஜேம்ஸ் கமரோன் தான் இந்த படத்தையும் இயக்கியிருந்தார். முதலாவது $2.5 பில்லியன் தாண்டிய படமும் அவதார் தான். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தினுடைய செலவு 1848 கோடி இந்திய ரூபாய். இந்த படம் பல தடவை ரீரிலீஸ் செய்யப்பட்டது. அதற்கான செலவு 70 கோடி. ஸோ டோட்டல் செலவு 1918 கோடி ரூபாய். இந்த படத்தினுடைய சீக்குவலாக அவதார் பார்ட் 2 பல கோடி செலவுல தயாரித்து வராங்க. இந்த படம் 2022 டிசம்பர்
22 வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவதார் 1 உலகளாவிய கலெக்ஷன் 22,200 கோடி இந்திய ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.